ஜி.கே. மணி அவர்கள் டெல்லியில் ஒரு புகார் கொடுத்ததாக கூறி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது அவதூறு கருத்தை ஊடகங்களில் பரப்பி வந்திருக்கிறார். உடனடியாக அத்தனை கருத்துக்களையும் அவர் திரும்ப பெற வேண்டும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் அவர் மீது அவதூறு வழக்கு உள்ளிட்ட வழக்குகளை அவர் மீது நாங்கள் தொடுப்போம். இன்றைக்கு அவர் செய்திருக்கக்கூடிய காரியம் என்பது சட்டவிரோதமானது, உண்மைக்கு புறம்பானது. பாட்டாளி மக்கள் கட்சியையும் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் களங்கப்படுத்தும் நோக்கத்தோடு, உள்நோக்கத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சியை ஜி.கே. மணியும் அவரது மகனும் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த வேலையை அவர் செய்திருக்கிறார். கடும் கண்டனத்திற்குரியது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த பிரச்சனை உருவானதற்கு பிறகு அவர்கள் எடுத்த அத்தனை முயற்சியிலுமே தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக தாங்கள் என்ன செய்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் அவர்கள் இன்றைக்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நடைபயணம் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மகாபலிபுரத்தில் பொதுக்குழு நடத்தப்பட்ட போது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார்கள், அதில் தோல்வி அடைந்தார்கள். டெல்லியில் போராட்டம் நடத்துவதாக சொல்லி அனைத்து பேரும் நகைக்கக்கூடிய வகையில் அந்த போராட்டத்தை நடத்தி பெரும் அவமானத்தை பெற்றார்கள். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார்கள், அதிலும் அவர்களுக்கு தோல்வி. இப்படி தாங்கள் மேற்கொண்ட அத்தனை முயற்சிகளிலும் தோல்வி அடைந்து வரக்கூடிய அவர்கள் இன்று ஜி.கே. மணி அபாண்டமான பொய்யை, குற்றச்சாட்டை தெரிவித்து இன்றைக்கு ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார். அந்த புகாரினுடைய சாராம்சத்தை நான் படித்து பார்த்தேன். அடிப்படை குற்றவியல் தண்டனை சட்டம் தொடர்பான எந்த மூகாந்திரமும் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார். அந்த புகாரில் குற்றம் தொடர்பான எந்த மூகாந்திரமும் கருத்தும் அந்த புகாரில் இல்லை. முழுக்க முழுக்க களங்கப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இன்று நாங்கள் சொல்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இப்படி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது அவதூறு கருத்து வெளியிட்டிருப்பதை தொடர்ந்து ஜி.கே. மணி அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து மருத்துவர் சின்னையா அவரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த மருத்துவர், இந்த ஐயா அவர்கள் மீது இப்படி அவதூறான கருத்தை வெளியிட்ட ஜி.கே. மணி அவர்களுடைய இந்த நடவடிக்கை குறித்து விரைவில் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை கூடி அவர் மீதான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு ஒரு புகார் கொடுக்கிறாங்க. நேற்றைய தினம் டெல்லியில் நடந்த வழக்கு, முந்தாநாள் அந்த வழக்கில் ஆஜராகிவிட்டு வந்திருக்கிறேன். டெல்லியில் நடந்த வழக்கில் ஒரு ஆவணம், தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கடிதம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த கடிதம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம். அந்த கடிதத்தை இவர்கள் மேற்கோள் காட்டி இந்த புகாரை கொடுக்கிறார்கள். அந்த கடிதம் தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட புகார் கடிதம். தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதமே மோசடியானது, போலியானது என்று சொல்கிறாரா? அந்த கடிதம் கொடுத்ததற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமாம். இதை கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களிடமே ஒரு கையெழுத்தை பெற்று அதிகாரப்பூர்வமான நபராக தன்னை அவர் அறிவித்துக் கொண்டு இந்த புகாரை கொடுத்திருக்கிறார். உள்ளபடியே சொல்லுகிறேன், இப்படி ஒரு நிலைக்கு அவர்கள் செல்வதை கண்டு ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இன்றைக்கு மிகப்பெரிய வருத்தத்தில், வேதனையில் இருக்கிறார்கள். எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? என்ன புகார் இது? இந்த புகாரில் சொல்லுகிறார்கள், இன்னும் நிறைய அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புகாரில் என்ன எழுதியிருக்கிறது என்று கூட தெரியாமல் மருத்துவர் ஐயாவிடம் கையெழுத்தை பெற்றதாக சொல்லி, அதன் மூலமாக அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததாக சொல்லி
இன்றைக்கு டெல்லியிலே கொடுத்திருக்கிறார்கள். இந்த புகார்ல ஒரு செய்தியை சொல்றாங்க. அவர்கள் இந்த மோசடியை செய்து விட்டார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். என்ன மோசடி, எங்கே நடத்தப்பட்டது? 2022 ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள், ஜி.கே. மணி அவர்கள் எல்லோரும் கலந்து கொண்ட கூட்டத்தில் அங்கே அவருக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து தற்பொழுதும் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். இதில் என்ன மோசடி வந்து விட்டது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.